இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ரிஸ்க் பரக்கத் எல்லாம் பெருகணும்னு ஆசையா இருக்கா? அப்போ குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில நாம செய்ய வேண்டிய 10 முக்கியமான அமல்களைப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுல சிலது நமக்கு நல்லா தெரிஞ்சதா இருக்கலாம், சிலது புதுசா இருக்கலாம். குறிப்பா இதுல நாம பார்க்க போற 5வது அமல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதலாவதா, இந்த மாதம் முழுக்க நம்மால முடிஞ்ச அளவுக்கு கூடுதலான நோன்புகளை நோக்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரமலான் மாத நோன்புக்குப் பிறகு நோன்புகளில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படும் நோன்புதான். ஆதாரம் முஸ்லிம். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ரமலானுக்கு அடுத்தபடியா ஒரு மாதத்தோட நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்துச் சொல்றாங்கன்னா அதோட மகத்துவம் எவ்வளவு பெருசா இருக்கும்? இந்த மாதத்தின் முதல் அமலாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிறை 13, 14 மற்றும் 15 ஆகிய நாட்கள்ல ஐயாமுல் பீல் நோன்புகளை நாம் தவறாம நோற்கலாம். ஒரு மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்பது வருடம் முழுவதும் நோன்பு நோற்றதற்குச் சமமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய அந்த 3 தினங்களிலும் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இந்த கண்ணியமிக்க மாதத்தை நோன்புகளைக் கொண்டு சிறப்பிப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செயல். 2வது மிக முக்கியமான அமல் ஆஷூரா நோன்பு. அதாவது முஹர்ரம் மாதத்தோட 10வது நாள்ல நோன்பு நோக்கிறது. இந்த ஒரு நாள் நோன்பு நோக்கிறது மூலமா அதுக்கு முந்தைய ஒரு வருஷத்தோட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு நாள் நோன்பு ஒரு வருஷ பாவத்துக்கு பரிகாரம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய அருளைக் காட்டியிருக்கான் பாருங்க. இந்த ஆஷூரா நாள்ங்கிறது கொடுங்கோலன் ஃபிரவுன் கிட்ட இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்க சமூகத்தையும் அல்லாஹ் செங்கடல்ல இருந்து காப்பாத்தின மகத்தான நாள். அதுக்கு நன்றி சொல்ற விதமா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நோன்பு நோற்றாங்க. யூதர்களும் அன்னைக்கு நோன்பு நோக்கிறத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசாவுக்கு உங்களை விட நாங்களே அதிக உரிமை படைத்தவர்கள் என்று சொல்லிட்டு தாமும் நோன்பு நோற்று தன் தோழர்களுக்கும் நோன்பு நோற்கும்படி கட்டளையிட்டாங்க. அதனால இந்த நன்றியோட வெளிப்பாடா அல்லாஹ்வின் அருளை நாடி இந்த ஆஷூரா நோன்பை நாம தவற விட்டுடவே கூடாது. 3வதா, இந்த ஆஷூரா நோன்பை எப்படி நோற்கணும்னு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. யூதர்களும் 10ஆம் நாள் மட்டும் நோன்பு நோற்றதால அவங்களுக்கு மாறு செய்கிற விதமா நாம ஒரு நாளைச் சேர்த்து நோன்பு நோற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நாள்ல நோன்பு நோற்று மக்களுக்கும் கட்டளையிட்டப்போ, அல்லாஹ்வின் தூதரே, இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று நபித்தோழர்கள் கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ், அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா 9வது நாளிலும் நோன்பு நோற்பேன் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸோட அடிப்படையில முஹர்ரம் 9 மற்றும் 10ஆம் நாட்கள்ல நோன்பு நோக்கிறது மிகச் சிறந்த சுன்னா. ஒருவேளை 9ஆம் தேதி நோன்பு வைக்க முடியாம போயிட்டா 10ஆம் தேதியோட சேர்த்து 11ஆம் தேதியும் நோன்பு வைக்கலாம்னு சில மார்க்க அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆசையை நிறைவேற்றின நன்மையையும் நமக்குத் தரும். 4வது அமல் இந்த புனித மாதத்தோட கண்ணியத்தை பாதுகாக்கிற விதமா பாவமான காரியங்களை முழுமையா தவிர்த்துக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, புனிதமான அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள். சகோதர சகோதரிகளே, மத்த நாட்கள்ல பாவம் செய்யறதே தப்புதான். ஆனா இந்த புனித மாதங்கள்ல செய்யப்படுற பாவங்கள் இன்னும் கடுமையான குற்றமா பார்க்கப்படுதுன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் விளக்கியிருக்கிறாங்க. மார்க்க அறிஞர்கள் சொல்ற மாதிரி புனிதமான இடங்கள்லையும்
புனிதமான நேரங்கள்லயும் செய்யப்படுற பாவங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கும். அதனால புறம் பேசுறது, பொய் சொல்றது, தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடுறது, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறதுன்னு எல்லா விதமான பாவங்களையும் விட்டு விலகி இருக்க இந்த மாதத்துல நாம முயற்சி எடுக்கணும். 5வது அமல், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. அதுதான் அதிகமா அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறதும் துஆ செய்யறதும். மனிதன் தவறு செய்யக்கூடியவன். ஆனா தவறு செஞ்சவங்கள்ல சிறந்தவர் யாருன்னா, யாரு பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ அவர்தான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாதத்துல நாம மனமுருகி கேட்கும்போது அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான்னு நாம முழுமையா நம்பலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பாவ மன்னிப்பை அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதத்துல தான் ஏற்றுக்கிட்டான்னு சில செய்திகள் வருது. ஆனா அந்த செய்திகளுக்கான ஆதாரம் உறுதியானது இல்லை. இருந்தாலும் பாவ மன்னிப்புங்கிறது எப்போதுமே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு செயல். அதனால எண்ணிக்கை கணக்கு பார்க்காம நாம நடக்கும்போதும் உட்காரும்போதும் வேலை செய்யும்போதும் அஸ்தஃப்ருல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம தேவைகளை, கஷ்டங்களை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் கிட்ட உருக்கமா கேட்போம். நிச்சயமா அவன் ரொம்ப மன்னிக்கிறவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கான். 6வதா, அல்லாஹ்வின் வேதமான திருக்குரானை இந்த மாசத்துல அதிகமா ஓதுறதும் அதோட அர்த்தங்களைச் சிந்திச்சு பார்க்கிறதும் ரொம்ப நல்ல அமல். குர்ஆன் ஓதுறது எல்லா நாளுமே நன்மைதான். ஆனாலும் இந்த மாதிரி புனிதமான நாட்கள்ல நாம செய்யற அமல்களுக்கு நன்மை இன்னும் அதிகம் கிடைக்கும்னு நம்பலாம். பேச்சுகளிலேயே மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய பேச்சுதான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 7வது அமல் தர்மம் செய்றது. சதகா பண்றது பாவங்களை அழிக்கும், அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும். இந்த புனிதமான மாதத்துல நாம செய்யற தர்மங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து மகத்தான கூலி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். நல்ல காரியங்களுக்கு புனிதமான காலங்களில் கூலி அதிகம் என்பது அறிஞர்களின் கருத்து. நம்ம செல்வத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை ஏழைகளுக்கும் தேவை உள்ளவங்களுக்கும் கொடுக்கிறதால நம்ம செல்வம் குறையாது. மாறாக அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். 8வது அமல் ஆஷூரா நாள்ல தன் குடும்பத்துக்காக தாராளமா செலவு செய்யறது. யார் ஆஷூரா நாள்ல தன் குடும்பத்துக்கு தாராளமா செலவு செய்றாரோ அவருக்கு அல்லாஹ் வருஷம் முழுக்க தாராளமா வழங்குவான் அப்படின்னு ஒரு செய்தி சில நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த அறிவிப்போட தரம் பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. பலர் இதை பலவீனமான ஹதீஸ்னு சொல்றாங்க. எது எப்படியோ தன் குடும்பத்தை கவனிக்கிறதும் அவங்களை சந்தோஷப்படுத்துறதும் இஸ்லாத்துல எப்போதுமே ஒரு சிறந்த அமல்தான். அதனால இந்த ஆஷூரா நாள்ல வழக்கத்தை விட கொஞ்சம் சிறப்பா நம்ம வீட்டுல சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது அல்லாஹ்வின் அருளை பெற்றுத் தரும். இது குடும்ப உறவுகளுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் அதிகப்படுத்தும். 9வது அமல் உறவுகளை பேணி நடந்துக்கிறது. இஸ்லாத்துல உறவுகளைச் சேர்த்து வாழ்றதுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் தன் உறவுகளைச் சேர்த்து வாழட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புனித மாதத்துல நம்ம யாருக்காவது சொந்தக்காரங்க கூட மனக்கசப்பு, சண்டை இருந்தா அதையெல்லாம் மறந்துட்டு பெருந்தன்மையா நாமளே பேசி உறவுகளை புதுப்பிச்சுக்கலாமே. ஒரு போன் கால் பண்ணி இல்ல நேர்ல போய் அவங்க நலனை விசாரிக்கலாம். உறவுகளை முறிச்சு வாழ்றது அல்லாஹ்வின் அருளைத் தடுக்கும் ஒரு பெரிய பாவம். அதனால இந்த முஹர்ரம் மாதத்துல உறவுகளை பலப்படுத்திக்க நாம எல்லாரும் உறுதி எடுத்துக்குவோம். 10வதும் மிக முக்கியமானதுமான அமல் இந்த மாதத்துல செய்யப்படுற பித்தத்கள், அதாவது மார்க்கத்துல இல்லாத நூதனமான செயல்களையும் அனாச்சாரங்களையும் தவிர்த்துக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட நிகழ்வை மையமாக வச்சு இந்த மாதத்தை ஒரு துக்க மாதமா அனுசரிக்கிறது, கருப்பு உடை போடுறது, மார்புல அடிச்சுக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது போன்ற செயல்களுக்கும் குர்ஆன் மற்றும் சஹீஹான ஹதீஸ்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமன்.
அல்லாஹ்வே, உம்மி நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.